ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்குமே வணக்கம். அனைவருமே எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடனெல்லாம் தள்ளுபடி ஆகுமா அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு அரசு அதிரடியான ஒரு குட் நியூஸ் சொல்லியிருக்காங்க. நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு அனைவருக்குமே தெரியும். தகுதியின் அடிப்படையில் அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி வழங்குவாங்க. இப்போ தேர்தல் நெருங்கி வரும் காலகட்டத்தில் இந்த எதிர்பார்ப்பு அதிகரித்து வரும் நிலையில் இப்போ நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா? யாருக்கெல்லாம் இந்த நகைக்கடன் தள்ளுபடியை செய்ய போகிறாங்க? எப்படி நகைக்கடன் தள்ளுபடி ஆகும்? அதே மாதிரி வங்கிகளில் இருக்கக்கூடிய விதிமுறைகளை என்னென்ன, எந்தெந்த வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன்லாம் தள்ளுபடி செய்ய போகிறாங்க. கட்டாயம் இது தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்ற எதிர்பார்ப்புக்கு அனைத்து மக்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. அதுக்கான ஒரு வீடியோவாக தான் இது இருக்க போகுது. அனைவருமே எதிர்பார்த்த மாதிரி பொதுத்துறை வங்கிகள் இருக்கக்கூடிய ஒரு 8 வங்கிகளுக்கு மேலே இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி செய்ய போகிறோம் அப்படின்ற ஒரு லிஸ்ட் இப்போ எடுத்து வருவதாக ஒரு அறிவிப்பு ஒரு முக்கியமான தகவலாம் வெளியே இருக்குது. திமுக இது வரைக்குமே நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் கொடுத்து மக்களை கவரும் விதத்தில் கொடுத்துருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு சில வாரங்களில் தேர்தலுக்கான தேதி அறிவிக்க போகிறாங்க. அதுக்குள்ளே அனைத்து அறிவிப்புகளுமே திமுகவும் சரி அதிமுகவும் சரி கொடுக்க போகிறாங்க. இதில் முக்கியமான ஒன்று என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன், அதே மாதிரி விவசாய கடன் எல்லாம் யார் தள்ளுபடி செய்ய போகிறாங்க அப்படின்றது தான் எல்லாருடைய ஒரு கேள்வியாகவே இருக்குது. இதுக்கான ஒரு பதிலாக இப்போ இந்த வீடியோ இருக்க போது இது யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது மாதிரி வரக்கூடிய டெய்லியுமே வரக்கூடிய நலத்திட்டங்கள்லாம் நம்மளுடைய சேனல் அப்டேட் பண்ணிட்டு இருக்கும். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த நகைக்கடன் தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இதில் யாரு கிடைக்கும், யாருக்கெல்லாம் கிடைக்காது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு லிஸ்ட்டு இப்போ வெளியிட்டிருக்காங்க. இந்த லிஸ்ட்டை பிரகாரம் பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்னு கிடையாது. தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அனைவருக்குமே தள்ளுபடி கிடையாது. யாருக்கு தள்ளுபடி அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்கன்னா வறுமை கோட்டுக்குள்ளே இருக்கணும். அதே மாதிரி நீங்கள் கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் சிட்டாக எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா நகைக்கடன் வைத்திருக்கீங்க அப்படின்னா இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா 5 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன் தான் தள்ளுபடி செஞ்சுருக்காங்க. இந்த வருடம் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நகைக்கடன் தள்ளுபடி ஆகுமா அப்படின்றத ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக இருந்தாலுமே நகைக்கடன் தள்ளுபடி யார் அப்படி கொடுக்குறாங்களோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறலாம் அப்படின்ற எதிர்பார்ப்பு இருக்குது. இருந்தாலுமே நகைக்கடனை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ நகைக்கடன் பார்த்தீங்கன்னா நகையை பொறுத்தளவுக்கு 1,25,000க்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு சவரன் போயிடுச்சு. இதுக்கான எதிர்பார்ப்பு தான் குறைந்திருக்கு. இருந்தாலுமே இந்த நகைக்கடன் இது வரைக்குமே 2 சவரனுக்குள்ளே இருக்கக்கூடிய நகைக்கடன் தள்ளுபடி ஆகலாம் அப்படின்ற ஒரு தகவலும் கிடைத்திருக்கு. இருந்தாலுமே நகைக்கடன் தள்ளுபடி யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா கூட்டுறவு வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன் பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டாக எடுத்து வைத்திருக்கீங்க அப்படின்னா அந்த நகைக்கடன் தள்ளுபடி ஆகும். நீங்கள் 10 சவரனுக்கு மேலே நீங்கள் வைத்திருமா அவங்களுக்கும் தள்ளுபடி இதில் ஆகாது. இவங்களுக்கு தான் தள்ளுபடி ஆகும். யாருக்கெல்லாம் தள்ளுபடி ஆகாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தள்ளுபடியை பொறுத்தளவுக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா 10 சவரன் 5 சவரனுக்கு மேலே நீங்கள் வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்காது அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அதில் 5 சவரன் கிடைக்குமா அப்படின்னா அது மாதிரி எந்த ஒரு அறிவிப்பும் இன்னுமே வரலை. இருந்தாலுமே பார்த்தீங்கன்னா இதுக்கான தள்ளுபடி அறிவிப்பு கட்டாயம் இவங்களுக்கெல்லாம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. நீங்கள் பொதுத்துறை வங்கியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 8 வங்கியில் இருக்கக்கூடிய நகைக்கடன்லாம் தள்ளுபடி ஆகும் அப்படின்ற மாதிரிலாம் சொல்கிறாங்க. அது உண்மையா அப்படின்னா கட்டாயம் தள்ளுபடி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. எந்தெந்த வங்கியெல்லாம் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் பேங்க்கு, அதே மாதிரி ஸ்டேட் பேங்க், கிராம வங்கிகள், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வேளாண்மை துறை வங்கிகள், இது மாதிரி பார்த்தீங்கன்னா கூட்டுறவு சார்ந்த ஒரு 5 விதமான வங்கிகள்லாம் அதில் தள்ளுபடி ஆட் ஆகும். இது கட்டாயம் எதிர்பார்த்த மாதிரி தள்ளுபடி நகைக்கடன் தள்ளுபடி வரும். இன்னும் கூடிய விரைவில் நிறைய விதமான அறிவிப்புகள்லாம் கொடுக்க போகிறாங்க. இதில் யாருக்கு தள்ளுபடி ஆகும் அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் ஆராய்ச்சி நம்ம பார்க்கலாம். இதில் தமிழகத்தில் எப்பவுமே பார்த்தீங்கன்னா கூட்டுறவு வங்கிகளில் வழங்கப்பட்ட நகைக்கடன் தள்ளுபடி என்பது அரசின் குறிப்பிட்ட வழிகாட்டுதலின்படி மற்றும் தகுதிகளின் அடிப்படையை தான் நம்மளுக்கு இந்த தள்ளுபடி அறிவிப்பு கொடுக்குறாங்க. இருந்தாலுமே இந்த தள்ளுபடி சலுகை அனைத்து நகைக்கடனதாரர்களுக்குமே தானாக வழங்கப்படுவதில்லை. மாறாக நலிவடைந்த பிரிவினர் மற்றும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு மட்டுமே தான் பார்த்தீங்கன்னா தகுதியின் அடிப்படையில் மட்டுமே இந்த அரசாணையில் குறிப்பிடப்பட்டுள்ள நிபந்தனை அடிப்படையில் இந்த நகைக்கடன் தள்ளுபடி செய்கிறாங்க. இந்த திட்டத்தின் கீழ் ஒரு குடும்ப அட்டைக்கு ஒவ்வொருக்கு மட்டுமே பார்த்தீங்கன்னா அல்லது அரசாங்கம் குறிப்பிட்ட எடை வரம்புக்குள்ள நகைக்கடன் மட்டுமே தள்ளுபடியாக பரிசீலிக்கப்பட்டுள்ளது. உதாரணமாக சில
திட்டங்களில் 5 சவரன் வரை உள்ளிட்ட நகைக்கடன்களுக்கு தள்ளுபடி வழங்கப்பட்டுள்ள நிலையில் இந்த எடை வரம்பு அரசாணைக்கு ஏற்ப மாறுபட்ட கூடியதாக இருக்கும். மேலும் அரசாணையில் குறிப்பிட்ட தேதிக்குள் எடுத்த நகைக்கடன் வந்து தள்ளுபடிக்கு தகுதியானவர்களாக நீங்கள் வந்து இருந்திருக்கணும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து குறிப்பிடுறாங்க இல்லையா, ஒரு தேதி வந்து அப்டேட் பண்ணுவாங்க. அந்த தேதிக்குள்ளே நீங்கள் வந்து வைத்திருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகும். நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2026க்கு மேலே நகைக்கடன் வைத்திருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கெல்லாம் தள்ளுபடி கிடைக்குமா அப்படின்னா கட்டாயம் ரேர் தான். நீங்கள் பார்த்தீங்கன்னா தள்ளுபடி அதுக்குள்ளே நீங்கள் வந்து வைத்திருந்தாலே போதும். உங்களுடைய நகைக்கடன் தள்ளுபடி ஆகும் அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்து கொடுக்க போகிறாங்க. அது என்ன டேட்டை வந்து சொல்லலை. இருந்தாலுமே நகைக்கடன் இந்த தகுதியெல்லாம் இருந்தது அப்படின்னா உங்களுக்கு தள்ளுபடி ஆகும். இருந்தாலுமே நகைக்கடன் தள்ளுபடியை வந்து யாருக்கு கிடைக்கும் அப்படின்னா கடன் பெற்றவர் உண்மையில் தகுதியானவரா என்பதை வந்து உறுதிப்படுத்த அவர்களின் குடும்ப விவரங்கள் விரிவாக ஆய்வு செய்யப்படுகின்றன. குறிப்பாக குடும்ப உறுப்பினர்களின் யாராவது அரசு பணியில் உள்ளார்களா, வருமான வரி செலுத்துகிறார்களா அல்லது குடும்ப சங்கங்களின் நிர்வாக பொறுப்பில் உள்ளார்களா என்பதும் சரிபார்க்கப்படுகிறது. இத்தகைய பொருளாதார வசதி மற்றும் அதிகார நிலையில் கொண்டவர்களுக்கும் பொதுவாக இந்த தள்ளுபடி சலுகை வந்து வழங்கப்படுவதில்லை. தள்ளுபடி நடைமுறையும் போது சம்மந்தப்பட்ட கூட்டுறவு வங்கி அதிகாரிகள் மற்றும் தணிக்கை குழுவினர் அந்த வங்கியில் உள்ள கடன் ஆவணங்கள் வந்து முழுமையாக சரிபார்த்து தான் நம்மளுக்கு வந்து தள்ளுபடி வந்து வழங்குவாங்க. இந்த நகைக்கடன் வழங்க நடைமுறைகள் வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கடன் பெற்ற தேதியிலிருந்து கடன் வழங்கப்பட்ட நோக்கம், அடகு வைக்கப்பட்ட நகையின் எடை போன்ற விவரங்கள் அரசாணையில் குறிப்பிட்டுள்ள நிபந்தனை அடிப்படையில் ஒப்பிட்டு சரிபார்த்து இந்த விவரங்கள் அனைத்துமே பார்த்தீங்கன்னா கணிசமாக ஆதார் எண் மற்றும் குடும்ப அட்டை எண்ணுடன் இணைக்கப்படுகின்றன. இதன் மூலம் தான் ஒரு நபருக்கு ஒரு குடும்பத்திற்கு பல்வேறு குடும்ப கூட்டுறவு வங்கிகளில் நகைக்கடன் பெற்று முறைப்படியாக தள்ளுபடி வந்து செய்கிறாங்க. இந்த தகுதியின் அடிப்படையில் தான் இந்த நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகுது. இதற்கு பிறகு பயனாளிகள் தங்களது அடையாள சான்றுடன் சம்மந்தப்பட்ட வங்கிகளை அணுகி தேவையான நடைமுறைகளை வந்து பூர்த்தி செய்து தங்களுடைய நகைகளை வந்து திரும்பி பெற்றுக்கொள்ளலாம். இது மாதிரி தான் நகைக்கடன் வந்து தள்ளுபடி ஆகும். இருந்தாலுமே தமிழக அரசு இப்போ வந்து பார்த்திங்கன்னா, அதனால தான் சட்டப்பேரவையில் இப்போ வந்து பார்த்திங்கன்னா தேர்தல் நெருங்கி வரும் காலகட்டத்தில் அதிமுக திமுக கட்சிகள் கூட்டுறவு வங்கியில் உள்ள நகைக்கடனை வந்து பார்த்திங்கன்னா தள்ளுபடி செய்யப்படும் என வாக்குறுதிகள் அளிக்க வாய்ப்புள்ளது என்பதால் நகைக்கடன் மற்றும் பயிர்க்கடன் தள்ளுபடி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில் அனைத்து கூட்டுறவு சங்கங்களிலுமே கடன் வாங்க மக்கள் வந்து அலைமோதி இருக்கக்கூடிய நிலை வந்து இப்போ உருவாகியிருக்கு. இந்த நகைக்கடன் தள்ளுபடி வந்து கட்டாயம் வரத்துக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. சொல்ல பார்த்தீங்கன்னா இப்போ வந்து தமிழகத்துடைய எதிர்பார்ப்பு யார் தங்க நகைக்கடன் தள்ளுபடி கொடுக்குறாங்களோ அவங்க இது ஒரு மிகப்பெரிய வெற்றி பெறலாம். கட்டாயம் இந்த மக்களுக்கு ஒரு மிகப்பெரிய பெரும் உதவியாக இருந்தாலுமே கூட்டுறவு அமைப்புகளின் நீண்ட கால நிலைமை தன்மையை வந்து கேள்விக்குறியாகும். இருந்தாலுமே நகைக்கடன் தள்ளுபடி செய்யப்படுமா என்ற சந்தேகம் எழுந்துள்ள நிலையில் தான் மக்களுக்கு என்ன விதமான அறிவிப்புகள் வந்து